ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எனக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் எடுத்துக்கிறேன். அதை ரெடிஃபில் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே வந்து ப்ரௌசர் லான்ச் பண்ணிவிட்டேன். ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஒருவேளை அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செலினியம் பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த யூஆர்எல் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். driver.get. ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூஆர்எல் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ யூஆர்எல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஃபுல் நேம்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட், இது எல்லாமே ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி வந்து டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் இதோட எக்ஸ்பாத் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பாத் ஃபைண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட எக்ஸ்பாத் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போது Ctrl+F மேக்ஸிமம் லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். at max length equal to 61. ஓகேங்களா? 1 of 1 இருக்கு. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே செலினியமில் எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிரைவர் டாட் அந்த எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஃபைண்ட் எலமெண்ட் எது மூலமாக ஃபைண்ட் பண்ணுறோன்னா பை டாட் எக்ஸ்பாத் மூலமாக ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து கோட்ஸில் நீங்கள் காப்பி பண்ணதை நான் அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பாத் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் டாட் இந்த எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் பை எக்ஸ்பாத் மூலமாக. புரியுதுங்களா? டாட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா சென்ட் கீஸ். ஓகேங்களா? சென்ட் கீஸ் இங்கே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாரான்னு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ன டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுமோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம் எது மூலமாக வந்து பை எக்ஸ்பாத் மூலமாக. அதோட எக்ஸ்பாத் இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? டாட் சென்ட் கீ நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறோம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், க்ரோம் டிரைவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், சாரான்னு வந்திருக்கு. புரியுது? ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு சென்ட் கீஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதிலே பாருங்கள், இப்போ பாருங்கள் ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. இது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரேடியோ பட்டன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து எக்ஸ்பாத் வந்து ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் மாதிரி தான். ஓகே, இங்கே பாருங்கள், டைப் ரேடியோ யூஸ் பண்ணுறேன். at type equal to radio. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 1 of 2 வந்திருக்கு. ஸோ இங்கே 2 ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரேடியோ பட்டன்ஸ் சூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு எலமெண்ட்டோட எக்ஸ்பாத் ஃபைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 1 of 1 வந்தால் தான் நம்ம அதை எடுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே வந்து நம்ம ரேடியோ பட்டன்ஸில் இப்போ எத்தனை ரேடியோ பட்டன்ஸ் இருக்கோ அது காமனாக இருக்கிற மாதிரி இப்போ 4 ரேடியோ பட்டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 1 of 4. ஸோ அது ஃபுல்லாக சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஃபுல்லாக சூஸ் பண்ணுற அந்த ரேடியோ பட்டன்ஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்து லிஸ்ட் ஆஃப் அரேல ஸ்டோர் பண்ணி. ஸோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன ஆக்ஷன் பண்ணுமோ நம்ம பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ரேடியோ பட்டன்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா? 1 of 2. ஸோ இந்த ரெண்டும் செலக்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்பாத் தான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அது வந்து சூஸ் ஆகுது. இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ மோர் தென் 1 எலமெண்ட் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்துருப்போம். இங்கே ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பை டாட் எக்ஸ்பாத் மூலமாக. ஓகேங்களா? எக்ஸ்பாத் வந்துட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மோர் தென் 1 எலமெண்ட் இல்லைங்களா? ஸோ அதனால் இது லிஸ்ட் ஆஃப் அரேல வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் அரேல வந்து ஸ்டோர் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா வெப் எலமெண்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து இங்கே நான் வெப் எலமெண்ட்னு கொடுக்குறேன்.
வெப் எலமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ அந்த வேரியபிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரேடியோ பட்டன் ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன். இந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஜாவா யூட்டில் டாட் லிஸ்ட் தான் எப்போ நீங்கள் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் நல்லா புரியுதுங்களா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் மோர் தென் ஒன் எலமெண்ட் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். அதனால ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் அரேல வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு வெப் எலமெண்ட்னால வெப் எலமெண்ட் கொடுத்துருக்கோம். ரேடியோ பட்டன்கிற ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேடியோ பட்டனுங்கிற இந்த வேரியபிள் வச்சு நம்ம வந்து இதில் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆக்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்க ரேடியோ பட்டன் டாட் கெட் பாருங்க இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இண்டெக்ஸ் ஆஃப் வெப் எலமெண்ட் இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எப்பயுமே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து இண்டெக்ஸ் 0, ஃபீமேல் வந்து இண்டெக்ஸ் 1. 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1. ஸோ இப்போ பாருங்க நான் 1 கொடுக்குறேன். ஸோ ஃபீமேல் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆன் பண்ணோம். 1 டாட் அதை என்ன பண்ணுன்னா கிளிக் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அதனால கிளிக். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட் கீஸ் கொடுத்தோம். நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறோம். இப்போ வந்து நான் கிளிக் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ரேடியோ பட்டன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பாருங்க. ஸோ பாருங்க இங்கே பாருங்க சாரா என்ட்ரு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இண்டெக்ஸ் 1 ஆன ஃபீமேல் வந்து செலக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வேரியபிள் கொடுக்குறேன். ரேடியோ பட்டன் டாட் கெட் ஒன்னே நான் கொடுக்குறேன். இது வந்து இஸ் டிஸ்பிளேடு. இங்கே பாருங்க இஸ் டிஸ்பிளேட், இஸ் எனேபிள்டு, இஸ் செலக்டட். ஸோ இது மூணும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பூலியன். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு வரும். இஸ் டிஸ்பிளேட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டனில் இண்டெக்ஸ் 1 அது வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக இது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் ரன் பண்ணுறேன். ஸோ இஸ் டிஸ்பிளேடான்னு கேட்கும். ஸோ டிஸ்பிளேட்னா விசிபிலிட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது எனேபிள்டு பார்த்தீங்கன்னா வந்து அது எனேபிள் ஆயிருக்கா, அதாவது அந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆயிருக்கா நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு அங்கிறது சூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் செலக்டட். செலக்டட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்காங்கிறது. டிஸ்பிளேடு எனேபிள்டு செலக்டடுக்கு டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்களா? இங்கே அவுட்புட்டில் பாருங்கள் ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளேடு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரியே கொடுக்குறேன். ரேடியோ பட்டன் டாட் கெட் இண்டெக்ஸ் 1 டாட் இஸ் எனேபிள்டு கொடுக்குறேன். எனேபிள் ஆயிருக்கா அந்த ஆப்ஷன் அங்கிறதுக்காக எனேபிள்டு. செலக்டடும் கொடுக்குறேன். get index of 1 is selected ஆன்னு கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிருக்கான்னு வரும், எனேபிள்டு ஆயிருக்கான்னு வரும், அதுக்கப்புறம் செலக்டட் ஆயிருக்கான்னு வரும். இது எல்லாமே வந்து பூலியன். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க ஸோ எல்லாமே வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ கன்சோல் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே ட்ரூன்னு வந்திருக்கு. டிஸ்பிளேட் ஆயிருக்கு, எனேபிள்ட் ஆயிருக்கு, செலக்ட் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் 1 கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் 0 கொடுக்குறேன். இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா 0 வந்து செலக்ட் ஆகலை, 1 தான் நம்ம வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் வரும். புரியுதுங்களா? நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. பாருங்க ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். 0 செலக்ட் ஆயிருக்கு, நோ 1 தான் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா?
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து எனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.